Good morning, praise Lord. Welcome to this video. ஆவிக்குரிய ஆகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே 2 வீடியோஸில் நான் சொல்லிட்டேன். இது அடுத்த வீடியோ. அதாவது ஆவிக்குரிய ஆகாரம் சாப்பிடாத ஒரு நபர் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது அதை பற்றி இது வரைக்கும் அதை நான் தொடர்ந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸில் தான் இருக்கேன். இது பார்ஷலி டீச்சிங் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆனதுனால இது மாதிரி டீச்சிங் லேர்னிங் அதை பற்றிலாம் நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பயிற்சிகள் நிறைய கொடுக்கப்பட்டது. அதில் முக்கியமான பயிற்சி என்னென்னா மணி அல்லது பணம் நம்ம எப்படி அதை செலவழிக்கிறோம் அப்படின்னு கொஞ்சத்தை கொடுத்து பார்ப்பாங்க. ஏதோ ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா உங்கள் கையில் குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு கொடுத்து அது யூ வில் பி அக்கௌண்டபிள் ஃபார் தட். அதை நீங்கள் எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, எப்படி எஃபிஷியண்ட்டாக நீங்கள் அக்கௌண்ட் பண்ணுறீங்க, அதில் செலவழிக்கிறீங்கன்றது அதில் உண்மை இருக்குதா என்ன சொல்லிட்டு அவங்க ஸ்டடி பண்ணி தான் அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போவாங்க. அது போல் நிறைய பேர் சேர்ந்து அந்த பயிற்சியை எங்களுக்கு கொடுத்தாங்க. நம்ம அதை அலட்சியமாக நினைக்கிறோம் அல்லது டேக்கன் ஃபார் கிராண்டடுன்ற மாதிரி இருக்குது. ஆனால் அது உண்மை கிடையாது. அது நீங்கள் எந்த லெவலுக்கு வேணால் எவ்வளோ ஹைட்ஸ்க்கு வேணாலும் நீங்கள் பதவி உயர்வுகளை அடையலாம், ப்ரொவைடட் நம்ம வி கரெக்ட் அவர் செல்ஸ். அந்த மாதிரி அது ஒரு பிப்ளிக்கல் ப்ராசஸ் தான். அதுதான் இந்த கவர்மெண்ட்லேயும் சொல்லித்தராங்க. ஸோ நான் நிறைய போஸ்ட்டில் இருந்திருக்கேன். சீஃப் சூப்பரண்ட்டாக இருந்திருக்கேன், இல்லை வேறு பார்ட் டைம் கோர்ஸ் இன்சார்ஜாக ரொம்ப வருஷம் இருந்திருக்கேன். ஒன்று எல்லாமே டைம் மேனேஜ்மெண்ட்டு தான். ரெண்டாவது மற்றவங்கள குற்றம் சொல்லாமல் நம்முடைய டாலரன்ஸ் வளருது. ரெண்டாவது நம்மளும் இந்த மாதிரி தப்புகளை செஞ்சுருக்குறோம் அப்படின்னு நினச்சி பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய தடவை வந்திருக்கு. ஏன்னா பிகினிங்கில் நானும் தப்பாக ஏதோ செஞ்சுருக்கலாம். ஸோ நம்ம அந்த ஆஃபீஸராக வரும்போது நமக்கு அது ஞாபகத்தில் இருக்குது, நம்மளும் அதை தப்பாக பண்ணியிருக்கோம் இல்லையா அப்படின்னு. அதனால் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், மற்றவங்கள குற்றம் சுமத்துறது இல்லை, அல்லது நம்ம செய்ய வேண்டிய விதத்தில் நம்ம செய்கிறோம். அது மாதிரி ஒரு தாயுள்ளம் அப்படின்றாங்க பாருங்கள். அதுமாரி தாயுள்ளத்தை நம்ம வளர்க்குறதுக்கு இதுமாரி நான் பயிற்சி எனக்கு கிடச்சிது. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ லெவலில் இருப்பாங்க, படிக்காதவங்களாக இருப்பாங்க, மூளை செயல்பாடுகள் ரொம்ப குறைவு. அந்த மாதிரி ஆளுங்களோட கூட நான் பழகி இருக்கிறேன். தனக்குத்தானே பேசுவாங்க, தனத்தானே சிரிச்சுப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப புவரான ஆளுங்கள்லாம் கூட இருக்கிறாங்க. பட் யாரை வேணால் நம்ம ட்ரெயின் பண்ண முடியும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்பதினாலும் இதுமாரி கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பதுனாலும் நம்ம எவ்வளோ மோசமான ஆளுங்களை கூட நம்ம திருத்தி சிந்திக்க வைக்க முடியும். ஏன்னா நம்மளும் அது மாதிரி லோ லெவல்லேருந்து தான் நம்ம வந்திருக்கோன்றது. இதுமாரி ஆவிக்குரிய ஆகாரம்ன்றது ரொம்ப வல்லமை நிறைந்ததாக இருக்குது. அப்படி அனுபவம் இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க, சில ஆயர்களாக கூட இருக்கிறாங்க, அதுமாரி இருக்கிறாங்க. வசனத்தை ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கிக்கிறவங்களாக இருக்காங்க. ஆனால் வீட்டில் தான் அது தெரியும். அதாவது எப்போவுமே வி ஆர் செயின்ட் அப்ராட், அதுமாரி செயின்ட் அப்ராட் டெவில் அட் ஹோம்ன்றாங்களே. அது மாதிரி வீட்டில் அவனுடைய மனைவி பிள்ளைங்களை கேட்டால் அவங்க பிஹேவியர், ஆக்சுவல் அவருடைய ஆட்டிடியூட் என்னன்ட்டு நமக்கு தெரியும்.
அடிவத அதுமாரி இருக்குது. நம்ம வீட்லேயும் அப்படி தான் செயின்ட்ஸ் அப்ராட் அதுமாரி வீட்டில் வந்து அதுமாரி தான் திங்கிற 4 சொத்துக்கு நம்ம ரொம்ப மோசமான பேச்சுக்களை நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் தான் கர்த்தர் வந்து இந்த ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க. நம்ம வந்து அலட்சியமாக நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் எந்த புத்தகத்தை வேணால் படிங்க, செய்தித்தாள்களை படிங்க, டிவியை கூட நீங்கள் பாருங்கள். ஆனால் நம்முடைய எய்ம் வந்து இதுமாரி நம்முடைய அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்ற இதில் நம்ம பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக வந்து அது வேதாம பிரின்சிபல்ஸ்னால தான் அது முடியுன்றது நம்ம ரொம்ப ஈஸியாக கற்றுக்கொள்ளலாம். ஜபத்தினாலும் அது இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபாசத்தினாலுமே அன்றி வேறு விதத்தினாலும் புறப்பட்டு போகாது அப்படி இருக்குது. அதுபோல் நானே வந்து ரொம்ப நாள் பேச முடியாதவெல்லாம் இருந்தேன். ஏதோ நடக்குது அப்படின்னா நம்ம அதை எதிர்த்து ஒரு வார்த்தை நம்மளால் சொல்ல ஒரு எழுப்புதல் நமக்குள்ளே இல்லை. அது போல் நம்மளால் சொல்ல முடியல, இல்லை ஏதோ ஒரு பயங்கள் அப்படி நமக்கு இருக்குது, என்ன ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி. நம்முடைய வயது எல்லாமே இருக்குது. இப்போ என்னோடய படிப்பு எல்லாமே எனக்கு என்னுடைய ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி எல்லாமே வந்து எனக்கு ஒரு தைரியத்தையும் இதையும் கொடுக்குது. மற்றவங்களுக்கு என்னை குறித்த ஒரு பயத்தையும் ஏற்படுத்துது. எல்லோரும் முன்ன மாதிரி இப்போ அதிகமாக என்னை குறித்து பேசுகிறதோ அதுமாரி இல்லை. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை நம்ம கட்டினா இங்கே வந்து கூத்து தான் நடக்க போகுது அப்படி பேசினவங்கெல்லாம் இருக்காங்க. சின்னது நன்னியெல்லாம் நம்மளை பற்றி பேசுது அப்படின்றாங்க பாருங்க, அந்த மாதிரி பேசினவங்கெல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் அந்த ஆவிக்குரிய ஆகாரங்கள் நமக்கு கிடைக்காதனால தான். இது நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். வீட்டு பிரச்சனையோ இல்லை அலுவலக பிரச்சனையோ இல்லை கவர்மெண்ட் இது எல்லாத்துக்குமே தீர்வு இது ஒன்று தான். இதில் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரும் சம்மந்தப்பட்டிருக்கு. இதேமாரி நம்முடைய மூளை வேலை செய்யாமல் இருக்குது அப்படின்னா அந்த கர்த்தர் கைவிட்ட நிலைமையில தான் இருக்கோம். கர்த்தருடைய செயலினால் தான் நம்ம பேசுகிறோம், அவருக்குள் நாம் இருக்கிறோம், செய்கிறோம், அந்த மாதிரி இருக்குது. நம்ம இப்போ சாப்பிட்றோன்னா அது அவருடைய சுத்த கிருபை தான்னா என்னை மூதாட்டின்னு நீங்கள் சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் மூதாட்டி தான். அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் அதுமாரி கர்த்தருடைய ஆகாரங்களை கர்த்தருடைய திட்டங்களை அலட்சியம் பண்ணால் எதிர்காலம் வந்து சூன்யமாயிடும். இது நான் வேறு வீடியோஸில் கூட சொல்லியிருக்கேன். நிறைய சித்தா டாக்டர்ஸ் கூட அதை சொல்கிறாங்க. ஸோ மூளை வேலை செய்யலை அப்படின்னா ஸ்டேச்சர் நம்ம ஹைட்டு அதெல்லாம் கூட குறைஞ்சிட்டே போகுமா நம்மளுடைய மூளை செயல்பாடுகள் அதனை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ஓவர் த ஜென்ரேஷன்ஸ் வந்து நம்முடைய ஸ்டேச்சர் குறைஞ்சிட்டே போச்சுன்னா கடைசியில் லில்லிபுட்ஸ் அப்படி தான் உருவாகிறாங்களா, அல்லது கேனிபால்ஸ் உருவாகிறாங்களாம். விதேயர்களை அடிமைகள் அப்படி தான் உருவாகிறாங்க. ஸோ ஈஜிப்டில் எல்லோரும் அதுமாரி அடிமைகளாக இருக்காங்க. இஸ்ரேலியர்கள் வந்து விடுதலையானவர்களாக இருக்காங்க. அப்படின்னா அவங்களுடைய ஞானங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதான் காரணம். ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆவிக்குரிய ஆகாரத்தை நாமளும் சாப்பிட்டு அது பகுத்து போதிக்கிறவளாகவும் ஜெபிக்கிறவளாகவும் ஆவிக்குரிய தாய் தகப்பன்மாராக இருக்க நம்ம ஒப்பு கொடுக்கறது தான் எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்குதா. வீட்டு பிரச்சனை, நாட்டு பிரச்சனை, உலக பிரச்சனை எல்லாத்துக்குமான தீர்வாக அது இருக்குது.